கர்த்தரின் கரம். The hand of Lord அவர் நம்ம வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். யார் நம்மை கரம் பிடித்தாலும் இறுதி வரையில் வருவதில்லை. ஆனால் அவர் நம்முடைய கரத்தை பிடிக்கும் பொழுது அவர் நம்மை நித்திய வரையில் சேர்க்கிறவராய் இருக்கிறார். கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஸ்தோத்திரம். பாட போற பாடல்கள் எல்லாம் ஸ்தோத்திரம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபையும் அவர் இரக்கமும் நம்முடைய வாழ்வில மாறதான் இருக்கும். ஒன்று கூடிய தேவ சமூகத்துல யார் வந்தாலும் வராவிட்டாலும் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மத்தியில் இருக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, glory to God. ஸ்தோத்திரம். பாடல் தெரியாத பிள்ளைகள் அதை பார்த்து முதலாவது பாடல் அதை பார்த்து நீங்க பாடுபடி கேட்டுக்கொள்ளுங்க. Thank you Jesus. Hallelujah. Thank you Lord. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர் என்னை ஒரு போதும் கைவிடாத செய்தார். என்னை விட்டு விலகாத ஆண்டவர் என்னை ஒரு போதும் கைவிடாத செய்தார். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர் என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர் என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள்
ஹalleluya. இப்ப அநேக பிள்ளைகள் புதிதாக வந்திருக்கிறீங்க. என்னடா இவெல்லாம் எழுந்து நின்று இப்படி ஆராதிக்கிறாங்க? மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை மாறி போனாலும் அவர் கிருபை நம்ம விட்டு விலகாததா இருக்கிறது. அப்படி என்னதான் தேசம் பயணம் செஞ்சிருக்காரு, அப்படி என்னதான் ஆண்டவர் சொல்றாங்க, அவர் செய்வதை சொல்ல நாவுகள் போதாது, அவர் செய்த நன்மைகளை சொல்ல நாவுகள் போதாது. எப்படியோ கிடந்த என்னை அவர் தூக்கி எடுத்திருக்கிறார். சேற்றில இருந்த என்னை அவர் ரத்தத்தை கொண்டு என்னை கழுவி இருக்கிறார். அப்படிப்பட்ட அன்பை பாடும் பொழுது கர்த்தருடைய கரம் என்னை தேற்றுகிறபடியினால அந்த அன்பை பாட பாட இந்த நாவுகள் போதாது என்று சொல்லி என்ன வருகிறது சொல்லுமா? இன்னும் ஆண்டவரை டிகிரி கம்ப்ளீட் பண்ணாத நிறைய பேர் இருக்கலாம், காலேஜ்ல உங்களை ஸ்கூல்ல இன்னும் எக்ஸாம் எழுத பிள்ளைகள் இருக்கலாம். ஆனால் அவர் கிருபை இருக்கும் பொழுது படித்தவர்களோ படிக்காதவர்களோ கர்த்தர் நம்மை கொண்டு நிறைய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹalleluya. பாடுகளும் தீரல, ஆனாலும் வாழல. நெருக்கங்கள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லார் மத்தியிலும் சூழ்ந்திருக்கிற இந்த ஸ்தோத்திரம் துக்கமான காரியங்களை சுற்றி இருக்கிறது. ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். படிக்கல, உயர, பட்டதாரி ஆகல, ஆனாலும் வாழ்கிறேன்னா அதோட கிருபை. எல்லாருக்குமே தெரிந்த பாடல்கள் தேவ சமூகத்துல. Praise to be God. நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி hallelujah. Praise to be God. Thank you Jesus. படிக்கல, உயரல, பட்டதாரி ஆகல, ஆனாலும் வாழ்கிறேனே. படிக்கல, உயரல, பட்டதாரி ஆகல, ஆனாலும் வாழ்கிறேனே. நிற்கிற நிர்மூலமாகாமலே இருக்கிற, ஆனாலும் நிற்கிறேனே. நிற்கிற நிர்மூலமாகாமலே இருக்கிற, ஆனாலும் நிற்கிறேனே. கிருப 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 அமே, கிருப 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 அமே, கிருப 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 கிருப
கிருபைகள் இல்லை தேவ சமூகத்துல. தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கிறதான நன்மை, தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கிறதான ஈவு கர்த்தருடைய கருத்துல கிருபை. கிருபைனா என்னக்கா? காட்ஸ் கிரேஸ். ஆங்கிலத்துல சொன்னா கிரேஸ். அது என்ன? டீச்சர் சொல்லுவாங்க இல்லையா, அவெல்லாம் ஜஸ்ட் பாஸ் தான் ஆகும், அவெல்லாம் அது இந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், அவனெல்லாம் வேணா பாஸ் பண்ணி விடலாம். ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா பாப்பாரு? யூ ஆர் த பெஸ்ட் இன் த சைட் ஆஃப் ஜீசஸ். நீ தான் பெஸ்ட். ஆண்டவருடைய பார்வையில் நீ விலையேற பெற்றவன். நீ யோசிக்கல, ஆண்டவரே நான் இப்படியா என்னை ஒதுக்கி வைக்கிறாங்க, ஆண்டவரே என்னை இப்படியா, ஆண்டவரே எசப்பா என்ன ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் சொல்றாங்க, ஆண்டவரே நான் படிக்காதவன், எனக்கு ஆண்டவரே திறமை இல்லைன்னு சொல்றாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்ற? என்னால படிக்க முடியலையா, நீ சோர்ந்து போகிறியா, ஆனாலும் உன்னை பலப்படுத்துகிறவர் என் கிருபையினால் உன்னை உயர்த்துவேன், என் கிருபையினால் உன்னை உயர்த்துகிற தேவனா இருக்கிறேன். நீ எந்த இடங்களெல்லாம் தோல்வியுற்று விழுந்து கிடக்கிறாயோ அந்த இடங்களெல்லாம் ஆண்டவரை தூக்கி விடுகிறவரா இருக்கிறார். நம்ம எங்கெல்லாம் ஸ்தோத்திரம், யார் மத்தியிலெல்லாம் நிந்தைய அவமானங்களை ஸ்தோத்திர சகிக்கிறோமோ ஆண்டவர் அங்கே நம்ம கிருபையினால் நிலைநிறுத்துகிறவரா இருக்கிறார். அப்பதான் ஆண்டவர் சொல்றார், அவரை நம்புகிற பிள்ளைகளை அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. அதனாலதான் பாக்குறோம், ஸ்தோத்திரம் உம்மை நம்பி வந்து நான் வெட்கப்படலை டாடி. இதுவரையிலும் வெறுக்கையாய் கடந்து வந்த எனக்கு அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்து உயர்த்தி இருக்கிறவரா இருக்கிறார். வெறுக்கையோடு வந்த ஆண்டவரே, ஆனால் இன்றைக்கு என்னை ஆசீர்வாதங்களோடு நீ நிற்க வைக்கிற தேவனா இருக்கிறது என்று சொல்லி ஏன் எல்லோகே உண்மை நான் துதிப்பேன். வேண்டினவங்க எல்லாம் உங்களை விட்டுட்டு போயிடலாம். You know one thing, நிறைய பேர் சொல்லுவாங்க, some people are saying நானோடு கூட இருப்பேன், நான் நம்மோடு கூட கடைசி வருகிறவர் யாரும் கிடையாது, ஒருத்தர் மாத்திரம் தான் வர முடியும், ஒரே ஒருத்தர், அது என்னுடைய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. எனக்கு நிச்சயம் இருக்கிறது, அவர் என்னோடு கூட இருக்கிற தேவனா இருக்கிறார். யார் மறந்தாலும் நம்மை மறக்காதவர் அவர் மாத்திரமே. தேவ சமூகத்தில் அவரை நம்புகிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவதே கிடையாது. You know one thing, I trust in the Lord. நான் அவரை நம்பிக்கையா இருக்கிறேன், அவர் நிச்சயமா என் தலையை உயர்த்துகிறவரா இருக்கிறார். The horse is ready for the battle, but the victory comes from the Lord. குதிரையோ யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் ஜெயமோ கர்த்தரால் வருகிறதா இருக்கிறபடியினாலே நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. என்னடா இது ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஏசப்பான்றாங்க, அல்லேலூயான்னு சொல்றாங்க, ஏன் சொல்றது தெரியுமா? என்னடா இவங்க கத்துறாங்க, என்னென்னோ பாஷையில பேசுறாங்க. நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறவரா இருக்கிறார். ஏன் தெரியுமா? எங்க வாலிபத்தை ஆண்டவர் கொடுக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். எனக்கு கர்த்தர் பரிசுத்தமாய் மாற்றிருக்கிறார், கர்த்தர் எனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். அந்த அன்பை மற்றவர்களுக்காக நாங்க ஷேர் பண்றோம். எஸ், நீ ஸ்தோத்திரம் யாரால கைவிடப்பட்டிருக்கிறாயோ நீ கலங்காத. யூ ப்ளீஸ் ஸ்டாண்ட் பேக் யுவர் ஹெட். உனக்காக கர்த்தர் பின்னாடி நின்று கொண்டிருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் உன் கரத்தை பிடிக்க வல்லவரா இருக்கிறார். உன்னை யார் வேண்டாம்னு சொல்லிட்டு போனாங்களோ அவங்கள குறித்து நீ அழாத, அவங்கள குறித்து நீ கவலைப்படாத. இன்னைக்கு கர்த்தருடைய கரம் உன்னை தொடுகிறதா இருக்கிறது. The hand of God will lead you. அவர் உன்னை நடத்துகிறவரா இருக்கிறார். Definitely he will lead you. யார் மறந்தாலும் மறக்காதவர், யார் வெறுத்தாலும் வெறுக்காதவர். உனக்கு நம்பிக்கை கொடுத்திருப்பாங்கல்ல, நான் கூடயே இருப்பேன், என்னை நம்பு, ட்ரஸ்ட் பண்ணு, நான் கூட இருப்பேன். வாலிப நாட்கள்ல எல்லாரும் சொல்ற வார்த்தை தான். ஆனால் கடைசி வரும் கூட வருகிறவர்கள் யாரும் கிடையாது. நாட் ஈவன் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், நாட் யுவர் ரிலேட்டிவ்ஸ். உன்னுடைய உறவுகள் அல்ல, உன்னுடைய ஸ்தோத்திரம் நண்பர்களும் அல்ல, கூட வருகிறவர் ஒருவர் மாத்திரமே. Hallelujah, thank you Jesus. சொல்லுமா, உம்மை நம்பி வந்தேன், நான் வைக்கப்படல ஆண்டவரே. இங்க இருந்து நான் ஸ்தோத்திரம் அதிகாரமாய் சொல்ல முடியும், அவரை நம்பி வந்து நான் வெட்கப்படவில்லை. கர்த்தர் என்னை ஸ்தோத்திரம் உயர்த்தியே வைத்திருக்கிறார். Hallelujah, thank you Jesus. Praise to be God. காயப்பட்டு இன்னைக்கு யாரெல்லாம் வந்திருக்கிறீங்களோ கர்த்தர் இன்னைக்கு உங்கள் கண்ணீரை துடைக்க வல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு ஒரு உடன்படிக்கை உங்களோடு கர்த்தர் செய்ய விரும்புகிறார்.
Hallelujah. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Elohim, 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 உம்மை துதிப்பேன். சொல்லுமா? Elohim, 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம் தயவினை நீ கைவிடல.
Hallelujah. 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 அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான். கர்த்தர் நோக்கி பார்த்து எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாகி ரட்சிக்கிறவராக. இந்த ஏழை கூப்பிட்டான். ஆண்டவரே, இந்த ஏழை கூப்பிடுகிறேன். ஆண்டவரே, இந்த ஏழை கூப்பிடுகிறேன் டாடி. எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாகி ரட்சிப்பீராக. உடைய முகத்தினோடு எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுவீராக. வெட்கப்பட்ட இடங்களில் எல்லாம் தலை நிமிர பண்ணுகிறவராய் இருக்கிறார். வெட்கப்பட்ட இடங்களில் எல்லாம் do you feel ashamed from the man who always scold you? Do you ashamed the man who always backstabs you? But the Lord who built your house. கர்த்தர் உன் வீட்டை கட்டுகிறவராய் இருக்கிறார். வெட்கப்பட்ட இடங்களில் தலை நிமிர பண்ண அவர் வல்லவராய் இருக்கிறார். எந்த இடத்துல நீங்க வெட்கப்பட்டீங்களோ, ஒருவேளை உங்கள் தாய் தகப்பன் மத்தியிலோ, ஒருவேளை உங்கள் உறவினர்கள் மத்தியிலோ, ஒருவேளை உங்கள் நண்பர்கள் மத்தியிலோ, நான் ரொம்ப வெட்கப்பட்டு இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார். ஒரு கரம் மேல இருந்து உங்களை தொடுகிறதா இருக்கிறது. அது கர்த்தருடைய கரமா இருக்கிறது. ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நான் அழுத போதெல்லாம் என் கண்ணீர் துடைத்தது அவருடைய கரம். அன்பா இருப்பேன் சொன்னவங்க இன்னைக்கு என் கூட அன்பா இல்லை டாடி. அலட்சியமா விட்டுட்டு போயிட்டாங்களா? அன்பு தருவேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களா? அவர் ஒருவர் இருக்கிறார் நம்மோடு கூட. இன்னைக்கு வாழ்க பிள்ளைகள் மத்தியில ஏன் தவறுகள் நடக்கிறது என்றால், குடும்பத்தில் இன்னைக்கு அநேகர் அன்பு செலுத்தாத நிமித்தமாக நீங்க தவறு செய்கிறீர்கள் என்பது முதலாவது காரியம். அந்த அன்பை யார் தருவா தெரியுமா? உங்களிடத்தை எதிர்பார்ப்பே இல்லாத இயேசு அந்த அன்பை தருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. Thank you Jesus. அவருடைய கருத்தினால நம்முடைய கண்ணீரை பிடிக்க அவர் நல்லவராக இருக்கிறார். Thank you Lord for your wonderful presence, God. Please be mercy on us, Lord. Thank you Jesus. Hallelujah. 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 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. Thank you Lord. Be surrender yourself to Lord. நம்மை நாம் முழுவதுமாய் அர்ப்பணிக்க வேண்டும். Thank you Lord. Thank you Lord. Hallelujah. Thank you Jesus. Feel the presence of God. அவர் சமாதானம் தருகிறவராய் இருக்கிறார். அவர் நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி தேவ சமூகத்தில். Hallelujah. Thank you Lord. நான் எழுத போதெல்லாம் அருகில் வந்தவரே, உங்கள் கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்கள் கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. உம்மையன்றி எனக்கு யாரையா
கண்ணீரை துடைக்கிறவராய் இருக்கிறார். அவர் சமூகத்தில் முழுவதுமாய் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை தேற்றுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய எல்லாவற்றையும் அவருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போம். நம்ம அவர் கையை பிடிச்சா விட்டுடுவோம். அவர் நம்மை கையை பிடிப்பாரா விடவே மாட்டார். மரண பரியந்த நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். அவர் நாளை ஸ்தோத்திரம். உட்காரும் நல்ல உட்காரும்.